உங்கள் துஆக்கள், அதாவது பிரார்த்தனைகள், இப்போதும் விண்ணை நோக்கிச் சென்று அங்கிருந்து பதில் கிடைக்காமல் திரும்பி வருகிறதா? மனதில் ஒரு பாரம், ஒரு ஏக்கம், ஏன் என் வேண்டுதல்கள் மட்டும் ஏற்கப்படுவதில்லை என்ற கேள்வி உங்களை வாட்டுகிறதா? அப்படியென்றால் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது என்றே சொல்லலாம். பள்ளிவாசலுக்குள் நீங்கள் நுழையும் அந்த நிமிடம், ஜும்ஆ தொழுகைக்கு சற்று முன்னர் வெறும் 2 ரகத் மட்டும் தொழும் ஒரு 90 வினாடி வழிபாடு, உங்கள் பிரார்த்தனையை நேராக வானிலுக்கு பறக்க வைக்கும் ஒரு மாயத் திறவுகோலாக இருக்கலாம். ஆம், இது மாயமில்லை, அல்லாஹ்வின் வாக்கு. பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன் நாம் தொழாத அந்த 2 ரக்கத். ஆம், இதுதான் நாம் பெரும்பாலும் அலட்சியப்படுத்தும் ஒரு முக்கியமான சுன்னத். இந்த ஒரு சிறு செயல் உங்கள் துஆக்களின் தலைவிதியையே மாற்றும் சக்தி கொண்டது என்றால் நம்ப முடிகிறதா? இது ஏதோ ஒரு சாதாரண சுன்னத் அல்ல, நண்பர்களே. இதுதான் தஹிய்யத்துல் மஸ்ஜித், அதாவது பள்ளிவாசலுக்குச் செய்யும் ஒரு வணக்கம், ஒரு மரியாதை. நமது அன்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகத் தெளிவாகக் கூறியுள்ளார்கள். உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்ததும் அவர் உட்காரும் முன் 2 ரக்கத் தொழ வேண்டும். புகாரி 444, முஸ்லிம் 714. இந்த ஹதீஸின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வின் வீடு. அங்கே நாம் நுழையும் போது வெறும் ஒரு கட்டிடத்திற்குள் நுழைவது போல இல்லாமல், ஒரு புனிதமான இடத்திற்குள், இறைவனின் சன்னதிக்குள் நுழைகிறோம் என்ற உணர்வுடன் நுழைய வேண்டும். இந்த 2 ரகத்துகள் நாம் இறைவனுக்குச் செலுத்தும் முதல் மரியாதை. நாம் அந்த இடத்திற்கு வந்தவுடன் நம் உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் இறைவனின் நினைவுக்குக் கொண்டு வந்து இந்த 2 ரகத்துகள் மூலம் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம். இது நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வெளி உலகக் கவலைகளில் இருந்து நம் கவனத்தை இறைவனின் பக்கம் திருப்புகிறது. மேலும் ஜும்ஆ நாளில் இந்த 2 ரகத் கூடுதல் புனிதம் பெறுகிறது. ஏனெனில் ஜும்ஆ நாள் என்பது முஸ்லிம்களுக்கு வாராந்திர பெருநாள் போன்றது. இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்லமலுக்கும் பல மடங்கு நன்மை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாளில் அல்லாஹ்வின் இல்லத்திற்குள் நுழையும் போது இந்த தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுவது உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு ஒரு வலுவான தொடக்கத்தை கொடுக்கும்.